ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் யூஸ் பண்ற மைக் அப்புறமா போர்டோட பிரைஸ் டீடைல்ஸ் அப்புறம் நான் எங்க வாங்கினேன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மைக்கும் சரி போர்டும் சரி நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது பாத்துக்கோங்க. இந்த அன்பாக்சிங் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எடுத்த வீடியோ தான். மைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த மைக் வந்து நார்மல் ஒயர் மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க. அதுவே வந்து நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்டா தான் இருந்துச்சு எனக்கு. அந்த ஒயர் மைக் பாத்தீங்கன்னா நான் 2020ல வாங்கினது. ஏன்னா நான் 2020லேயே பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சேனலுக்காக வாங்கின மைக் தான் அது. ஒரு யூடியூப் சேனல் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு மைக் ரொம்பவே அவசியம். அப்படி நான் மைக் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒயர் மைக். அதோட ரேட்டு கூட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 300 ருபீஸ்க்குள்ள தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது பாத்துக்கோங்க. வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு கடையில தான் வாங்கியிருந்தேன். பின்ன வருஷங்கள் ஆனதுனால பாத்தீங்கன்னா நான் பேசுறது விட்டு விட்டு கேட்டுச்சு அந்த மைக்ல. அதுக்காக தான் நான் புது மைக் வாங்கியிருந்தேன் பாத்துக்கோங்க. இது அமேசான்ல வாங்கின மைக். இந்த மைக் பத்தின நாலேஜ் எனக்கு சுத்தமா கிடையாது பாத்துக்கோங்க. ஜஸ்ட் அமேசான்ல போயிட்டு வெரி லோவஸ்ட் பிரைஸ்ல இருக்கிற மைக்க காமிங்க அப்படின்னு சர்ச் பண்ணியிருந்தேன் பாத்துக்கோங்க. அப்போ முதல்ல வந்த மைக் இதுதான். இந்த மைக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு 755 ருபீஸ் ஆச்சு. நான் அமேசான்ல வாங்கின போது இது ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி. நிறைய வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க நான் இந்த மைக் யூஸ் பண்ணி பேசுறது. இந்த மைக்கோட மாடல் பாத்தீங்கன்னா S12. இப்போ நான் பேசுறது கூட இந்த மைக்ல தான் பேசுறேன். உண்மையாவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போர்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த போர்டு எங்க வாங்குனீங்க, எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு டீடைல்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பாத்துக்கோங்க. இந்த போர்டு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையில காத்திருந்து வாங்கின போர்டு. பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. இந்த போர்டு பாத்தீங்கன்னா டபுள் சைட் போர்டு. ஒரு சைட் பாத்தீங்கன்னா நம்ம சாக் பீஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா அவங்களே மார்க்கர் கொடுத்திருப்பாங்க, அதை வச்சு எழுதிக்கலாம். இந்த போர்டுல பாத்தீங்கன்னா ஆணியில தொங்க போடுறதுக்காக ஒரு கொழுவியும் கொடுத்திருக்காங்க. சோ ஏதாவது நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதுல எழுதி எல்லாம் தொங்க போட்டு வச்சுக்கலாம். இந்த சாதனம் வாங்கினதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்காக தான் நான் மெயினா வாங்கியிருந்தேன். சும்மா நோட்ஸ்ல எழுதி எழுதி பாத்தீங்கன்னா தீந்துட்டே இருக்கு நோட் எல்லாம். அதுக்கு பேசாம இதுல எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு வாங்கியிருந்தேன். இந்த போர்டு நான் வாங்கினது பாத்தீங்கன்னா மீஷோல தான் வாங்கியிருந்தேன் பாத்துக்கோங்க. ரொம்ப பிரைஸ் கம்மியா எனக்கு கிடைச்சது. 250 ருபீஸ் தான் பாத்துக்கோங்க இந்த போர்டு. நான் எப்படி வருமோ என்ன ஏதோன்னு பயந்துட்டே இருந்தேன். நான் உண்மையாவே ப்ராடக்ட் நல்ல ஒர்த்தா இருக்கு எனக்கு. போர்டு வாங்கின ஒரு வாரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எதை எழுதுறதுனாலும் இந்த போர்டுல தான் எழுதிட்டு இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு நல்ல ஜாலியா இருக்கு பாத்துக்கோங்க இந்த போர்டுல எழுதுறதுக்கு. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம். போர்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய போர்டுலாம் கிடையாது. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற அளவுக்கு தான் போர்டு இருக்கும் பாத்துக்கோங்க. எனக்கு இதுவே எனஃப் தான். நம்ம கொஞ்சம் எழுதி அழிச்சிட்டு மீதி எழுதிக்கலாம். பேக் சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் போர்டு இருக்கும். இந்த ஒயிட் போர்டுல வந்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதுறதுக்காக கொடுத்திருக்காங்க. போர்டு கூடவே பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கர் அண்ட் டஸ்டர் ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க. மைக்கும் சரி நான் யூஸ் பண்ற போர்டும் சரி அதோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கிக்கோங்க. எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா நான் ரெண்டு ப்ராடக்ட்லயுமே சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா எனக்கு மைக் வந்து கண்டிப்பா அவசியம் தான் பாத்துக்கோங்க. அதுக்காக தான் நான் வாங்கினது 755 ருபீஸ்க்கு. ஆக்சுவலா இதுதான் லோவஸ்ட் பிரைஸான்லாம் எனக்கு தெரியாது. மட்டும் இல்ல மைக் பத்தின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம தான் நான் போயிட்டு சர்ச் பண்ணியிருந்தேன். எனக்கு லோவஸ்ட் பிரைஸ்ல இருக்கிற மைக்கை காமிங்க அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்ச மைக் தான் பாத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் வந்த ப்ராடக்ட்டே நான் வாங்கவும் செஞ்சுட்டேன். இந்த மைக்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துக்கோங்க. ஏதோ நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது எப்படி பண்ணணும் என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஜஸ்ட் வந்து இதை மாட்டி பேசுறது மட்டும் தான் இப்போதைக்கு நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இது சார்ஜபிள் மைக் பாத்துக்கோங்க. நீங்க அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்கணும். இல்லைன்னா மைக்ல நம்ம பேசுறது வெளியே கேட்காது.